இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு முற்றிலும் அறிமுகமில்லாத நகரத்துல கையில பர்ஸ் இல்லாம, ஃபோன் இல்லாம, கூகுள் பே அல்லது ஆப்பிள் பே எதுவுமே இல்லாம உங்களை யாராவது தனியா விட்டுட்டா என்ன ஆகும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ம் நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, அதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. நீங்க யாரிடமும் எந்த உதவியும் கேட்கக்கூடாது. உங்களால எத்தனை மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியும்? ஒரு 3 மணி நேரமா? அல்லது ஒரு அரை நாளா? எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரம் கூட ரொம்ப கஷ்டம்தாங்க. கண்டிப்பா. இன்னைக்கு நாம இந்த டீப் டைவ்ல அலச போற மூல ஆதாரம் இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான எந்த பாதுகாப்பு வலையும் இல்லாத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி தான். யோகியின் சுயச்சரிதம் புத்தகத்தோட 11வது அத்தியாயமான பிருந்தாவனில் காசில்லாத இரு சிறுவர்கள் அப்படிங்கிற பகுதியை தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சந்திச்சாரு இல்லையா? ஆமா, அந்த சந்திப்பு வெறும் தற்செயல் இல்ல, விதியின் வடிவம்னு நாம உணர்ந்தோம். குரு சிஷ்ய உறவோட ஒரு புனிதமான தொடக்கம் அது. சரியா சொன்னீங்க. அந்த தேடல் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ அந்த குருவோட சீடனா அவர் வாழத் தொடங்குறார். அதாவது ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆசிரமத்தோட 4 சுவத்து உள்ள பாதுகாப்பா உட்கார்ந்துட்டு பேசுறது கிடையாது. பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கணும். அதான் நிஜ உலகத்தோட கடுமையான சூழ்நிலையில எந்த கேரண்டியும் இல்லாத ஒரு இடத்துல அந்த தத்துவங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு களத்துல இறங்கி சோதிக்க வேண்டிய நேரம் இப்ப முகுந்தாவுக்கு, அதாவது நம்ம யோகானந்தருக்கு வந்துருச்சு. அது கேக்குறப்போ எனக்கே ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருக்கு. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க, நம்பிக்கை அப்படிங்கிறது மனசுக்கு இதமளிக்கிற ஒரு வெறும் தத்துவம்னு நினைக்கிறீங்களா? அல்லது பௌதீக விதிகளை போல இந்த நிஜ உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் சக்தியா? அததான் இன்னைக்கு நாம கண்டுபிடிக்க போறோம். கண்டிப்பா இந்த சோதனை சாதாரண சோதனை கிடையாது. முகுந்தாவும் அவரோட நண்பன் ஜிதேந்திராவும் ஆக்ராவில் இருக்கிற முகுந்தாவோட அண்ணா அனந்தா வீட்டுக்கு போறாங்க. அந்த அனந்தா கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? அவர் ஒரு பொதுப்பணித்துறையில அக்கவுண்டன்டா இருக்காரு. ஆமா, அவரு ஒரு அக்மார்க் நடைமுறைவாதி. அதாவது எதையும் லாப நஷ்ட கணக்கு போட்டு பாக்குற ஒரு நபர். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் இந்த காலத்துல இருக்கிற ஒரு டிப்பிக்கல் கார்ப்பரேட் மேனேஜர் மாதிரி இருக்காரு. இதையும் டேட்டா வச்சு நிரூபி அப்படிங்கிற மைண்ட் செட். ரொம்ப கரெக்டான ஒப்பீடு. அனந்தாவுக்கும் முகுந்தாவுக்கும் இடையில ஒரு பெரிய விவாதம் வெடிக்குது. பணம் முதலில் கடவுள் பின்னர் அப்படின்னு அனந்தா வாதாடுறாரு. அதுக்கு முகுந்தா சும்மா இருப்பாரா? இறைவன் முதலில், பணம் அவன் அடிமை அப்படின்னு பதிலடி கொடுக்கிறார். இங்கே நாம அனந்தாவை ஒரு வில்லனா பார்க்க கூடாது. நீங்க அந்த அக்கவுண்டன்ட் மனநிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவரு உலகம் முழுசும் துல்லியமான எண்களால ஆனது, வரவு செலவுன்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்க நினைக்கிறவர். தன் தம்பி ஏதோ மாய உலகத்துல மிதந்துட்டு இருக்கான்னு ஒரு பாசமான கவலை கூட அவருக்கு இருந்திருக்கலாம். ஆமா, தத்துவங்களை காத்துல பேசுறது ஈஸி. ஆனா பசின்னு வரும்போது கடவுள் சாப்பாடு போடுவாரா அப்படிங்கிற அவரோட கேள்வி மனித குலத்தோட அடிப்படை யதார்த்தத்தை குறிக்குது. உன் தத்துவத்துல அவ்வளோ நம்பிக்கை இருந்தா அத களத்துல இறங்கி நிரூபி அப்படின்னு அவர் ஒரு சவால் விடுறாரு. அந்த சவாலோட நிபந்தனைகளை கேட்டாலே தலை சுத்துது. அதாவது முகுந்தாவும் ஜிதேந்திராவும் கையில ₹1 கூட இல்லாம ஆக்ராவில இருந்து பிருந்தாவனத்துக்கு போகணும். போறது மட்டும் இல்ல, யாரிடமும் பிச்சை எடுக்க கூடாது. ஆமா, பிச்சை எடுக்கக்கூடாது. தங்களோட இந்த நிலைமையை யாரிடமும் வாய் திறந்து சொல்லவும் கூடாது. பட்னி கிடக்கவும் கூடாது. எல்லாத்துக்கும் மேல அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள ஆக்ராவுக்கு திரும்ப வரணும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரிடமும் நிலைமைய சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான். அதான் பரிதாபப்பட்டு யாராவது காசு கொடுத்தா அதை வாங்கக்கூடாது. சரியா சொன்னீங்க. உண்மையாவே ஒரு இறை சக்தி இருந்தா அது தானாகவே உங்களோட தேவையை பூர்த்தி செய்யணும். இதுதான் முகுந்தாவோட நம்பிக்கையை அளவிடுற ஒரு லிட்மஸ் டெஸ்ட். முகுந்தா எந்த தயக்கமும் இல்லாம இதை ஏத்துக்கிறாரு. ஆனா பாவம், அவரோட நண்பன் ஜிதேந்திரா நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவரு ரொம்ப பயந்து போயிருக்காரு. வண்டி ஏறுறதுக்கு முன்னாடி ஜிதேந்திரா சொல்ற அந்த ஒரு வரி ரொம்ப ஆழமானது. நாணய சத்தம் ஒரு விதமான நம்பிக்கையே தருகிறது அப்படின்னு சொல்றான். இத கேக்குற நம்மள பல பேருக்கும் பர்ஸ்ல இருக்கிற பணத்தோட கனம்தான் மனசோட தைரியமா இருக்கு இல்லையா? கண்டிப்பா. ஜிதேந்திரா நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களோட ஒரு பிரதிபலிப்பு. மனித மூளை பல லட்சம் வருஷங்களா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதோட அடிப்படையே எப்படி உயிர் வாழ்வது அப்படிங்கிற அந்த சர்வைவல் கவலை தான். நாளைக்கு சாப்பாடு எங்க கிடைக்கும் அப்படிங்கிற பயம் நம்ம டிஎன்ஏலயே இருக்கு. ஆமா, ஆன்மீகத்துல இதத்தான் மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. மாயைன்னா ஏதோ ஒரு மேஜிக் கிடையாது. இந்த உலகத்தோட அடிப்படை பாதுகாப்புகள் தான் நிரந்தரம்னு மனித மூளை நம்புற அந்த பதிவு தான் மாயை. ஓ, ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. ஆனா முகுந்தா அந்த மாயக்குள்ள சிக்கல. அவருக்கு அந்த உள்மன உறுதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த உறுதியோட தான் 2 பேரும் ரயில்ல ஏறுறாங்க.
ரயில் கிளம்புன உடனே ஜிதேந்திராவுக்கு பயம் உச்சிக்கு போயிடுச்சு. முகுந்தாவை நல்லா வலிக்கும்படி கிள்ளி, உன் கடவுள் சாப்பாடு போடுறதுக்கு எந்த அறிகுறியும் தெரியலையே அப்படின்னு கோவப்படுறான். அந்த இடத்துல தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ஆமா, ரெயில்ல இவங்களுக்கு எதிர்த்த சீட்ல உட்கார்ந்திருந்தவங்க இவங்கள வீட்டை விட்டு ஓடி வந்த கிருஷ்ண பக்தர்கள்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. முகுந்தா எவ்வளவோ மறுத்து சொல்றாரு, நாங்க ஓடி வரலன்னு. ஆனா அவங்க கேட்கல. கேட்காம இவங்கள ஒரு குதிரை வண்டியில ஏற்றி பிருந்தாவனத்துல இருக்கிற ஒரு பெரிய ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க கௌரி அம்மாள் அப்படிங்கிறவங்க இவங்கள வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அங்க அன்னைக்கு 2 இளவரசர்கள் கெஸ்டா வர வேண்டியது இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல அவங்க வர முடியாம போயிடுச்சு. அதனால அந்த இளவரசர்களுக்காக சமைக்கப்பட்ட 30 விதமான உணவு வகைகள் கொண்ட அந்த அரச விருந்து இப்போ கையில காசே இல்லாத இந்த 2 பசங்களுக்கு பரிமாறப்படுது. எப்படி இருக்கு பாருங்க. ஜிதேந்திரா இத பார்த்துட்டு ஆனந்த கண்ணீரே விட்டுட்டான். அப்போ முகுந்தா என்ன பண்றாரு தெரியுமா? ரெயில்ல ஜிதேந்திரா கில்லுன அதே இடத்துல திருப்பி ஒரு கிள்ளி கிள்ளி, கடவுள் விரைவாகவே வேலை செய்கிறார் அப்படின்னு ஒரு நக்கலா சொல்றாரு. இது சும்மா குருட்டு அதிர்ஷ்டம்னு நாம சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க, இது குருட்டு அதிர்ஷ்டம் இல்லைன்னா வேற என்ன? அதாவது முகுந்தார் ரெயில்ல அமைதியா உட்கார்ந்திருந்தார் அப்படிங்கிறதுக்காக பிரபஞ்சம் அந்த 2 இளவரசர்களோட பயணத்தை கேன்சல் பண்ணிடுச்சா? இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். இத கன்ஃபர்மேஷன் பயாஸ்னு சில பேர் நினைக்கலாம். ஆனா பிரபஞ்சம் அந்த இளவரசர்களை வேணும்னே தடுத்து நிறுத்தல. பின்ன எப்படி இது நடந்துச்சு? உலகத்துல ஒவ்வொரு நொடியும் கோடிக்கணக்கான நிகழ்வுகள் தற்செயலா நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுல ஒண்ணுதான் அவங்க வராதது. ஆனா உளவியல்லையும் சரி, குவாண்டம் இயற்பியல்லையும் சரி, சிங்க்ரோனிசிட்டி, அதாவது அர்த்தமுள்ள ஒத்திசைவு அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு. சிங்க்ரோனிசிட்டி, அதாவது 2 தொடர்பில்லாத விஷயங்கள் ஒன்னா நடக்கிறது. ஆமா, முகுந்தாவோட மனசு எந்த சந்தேகமும் இல்லாம முழுமையான நம்பிக்கையோட ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல, அதாவது ஃப்ரீக்வன்சில இருந்துச்சு. ஒரு குளம் முழுசா அமைதியா இருக்கும்போது தான் அதோட ஈர்ப்பு விசை துல்லியமா வேலை செய்யும். ஓ, அந்த அசைக்க முடியாத எதிர்பார்ப்பு ஒரு காந்த மாதிரி வேலை செஞ்சு ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வுகளை இவருக்கு சாதகமா ஈர்த்திருக்குன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ஜிதேந்திரா பசிய நினைச்சு பயந்தான். ஆனா முகுந்தா சாப்பாடு கிடைக்கும்னு ரொம்ப தெளிவா இருந்தார். அந்த தெளிவுதான் இந்த விருந்தை உங்களை நோக்கி திருப்புச்சு. அப்போ நம்மளோட சந்தேகங்கள் தான் பல நேரங்கள்ல நமக்கான வாய்ப்புகளை தடுத்து நிறுத்துது. இது ரொம்ப ஆழமான பாயிண்ட். சரி, இப்ப அரச விருந்து முடிஞ்சிருச்சு, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஆனா ஜிதேந்திராவோட சந்தேகம் தீர்ந்துருச்சா? இல்ல. ஆமா, திரும்பவும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். சாப்பாடு கிடைச்சிருச்சு, சரி. ஆனா ஊரை சுத்தி பார்க்கவும் திரும்ப ஆக்ராவுக்கு போகவும் காசுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். இதுதான் மனித மூளையோட இயல்பு. ஒரு பிரச்சனை தீர்ந்த உடனே அடுத்த பிரச்சனையை தேடி ஓடும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த பெரிய அற்புதத்தை ஈஸியா மறந்துடும். நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதானே. ஒரு பெரிய சிக்கல்ல இருந்து தப்பிச்சிருப்போம், ஆனா அடுத்த நாளே ஒரு சின்ன விஷயத்துக்காக உலகமே அழிஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம். கரெக்ட். முகுந்தா ஜிதேந்திராவோட இந்த குறுகிய மனப்பான்மையை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார். அப்போ அவங்க ஒரு கடம்ப மரத்தடியில ஓய்வெடுக்கிறாங்க. அங்கதான் அந்த 2வது பெரிய அற்புதம் நடக்குது. பிரதாப் சட்டர்ஜி அப்படின்னு ஒரு இளைஞன் அந்த மரத்தடிக்கு முகுந்தாவ அப்படியே விழுந்து கும்பிடுறான். அவன் சொல்றத கேட்டா புல்லரிக்கும். தன்னோட தியானத்துல பகவான் கிருஷ்ணர் தோன்றி அந்த மரத்தடியை காட்டி அங்க ஆதரவற்ற 2 உருவங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு உதவணும்னு சொன்னதா சொல்றான். அதுல ஒரு முகம் முகுந்தாவோட முகம்னு அவன் ரொம்ப உறுதியா அடையாளம் கண்டுபிடிக்கிறான். நினைச்சு பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க. இங்க நாம தேவையும் பூர்த்தியும், அதாவது லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி ஆன்மீக தளத்துல வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். அதாவது முகுந்தா யார்கிட்டயும் பிச்சை கேட்கல. ஆமா, அனந்தாவோட ரூல அவரு பிரேக் பண்ணல. அவருக்கு தேவை இருந்துச்சு, ஆனா வாயை திறந்து கேட்கல. அவரோட முழுமையான சரணடைதல் ஒரு குவாண்டம் லெவல் ரெக்வெஸ்ட் மாதிரி வேலை செஞ்சிருக்கு. ஒரு ரேடியோல சரியான ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணா பாட்டு தானா வர்ற மாதிரி. கரெக்ட். பிரபஞ்சம் பிரதாப் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டிய ஒரு உள்ளூர் அல்காரிதம் மாதிரி அந்த இடத்துக்கு கொண்டு சேர்த்துருச்சு. இது நம்ம ஊரு திருவிளையாடல் கதைகள்லயும் பட்டினத்தார் பாடல்கள்லயும் வர்ற மாதிரி காசில்லா வாழ்களின் மகிமைய காட்டுது. அந்த பிரதாப் சாதாரண ஆள் இல்ல, பிருந்தாவனத்தையே சுத்தி காட்டுற ஒரு விஐபி கைடு மாதிரி செயல்படுறான். எல்லா கிருஷ்ணன் கோயில்களையும் சுத்தி காட்டுறான். இருட்டுனோடனே அவரே போய் இனிப்புகள்லாம் வாங்கிட்டு வர்றான். அது மட்டும் இல்ல, திரும்ப ஆக்ராக்கு போறதுக்கான ரயில் டிக்கெட்டையும் ஒரு கட்டு ரூபாய் நோட்டுகளையும் முகுந்தா கையில திணிக்கிறான். இப்போ அனந்தா கொடுத்த சவாலோட எல்லா கண்டிஷன்ஸும் பக்காவா நிறைவேறிடுச்சு. ஆமா, முகுந்தா அந்த பணத்தை வாங்கிட்டு அப்படியே ஆக்ராவுக்கு திரும்பி இருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணலையே. அதான் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு.
முகுந்தா அந்த பிரதாப்புக்கு ஒரு மாபெரும் பரிசு திருப்பி கொடுக்கறார். அவர் கொடுத்த அந்த பரிசு என்ன? அதுதான் முகுந்தாவோட ஆன்மீக ஆளுமை. தனக்கு கிடைத்த உதவிக்கு ஈடாக லாகரே மகாசயரோட கிரியா யோகத்தை பிரதாப்புக்கு முகுந்தா ரயில் நிலையத்துல வச்சு உபதேசம் செய்றார். ஓ, அதாவது பிரபஞ்சத்தோட கணக்கு புத்தகத்துல எந்த கடனும் பேலன்ஸ் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறார். கண்டிப்பா பிரதாப் செஞ்ச உதவிக்கு தான் கடன் பட்டிருக்க கூடாதுன்னு அவர் இந்த கிரியா யோகத்தை கொடுக்கிறார். இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். பிரதாப் கொடுத்தது சாப்பாடு, டிக்கெட், காசு. இதோட வேல்யூ நமக்கு தெரியும். ஆனா முகுந்தா கைமாறா ஒரு தியான முறைய கத்து கொடுக்கறார். ஒரு தியானம் எப்படி அந்த ரூபாய் நோட்டுகளுக்கு சமமாகும்? நீங்க கேக்குறது சாதாரணமா எல்லாருக்கும் வர்ற சந்தேகம்தான். இங்க தான் முகுந்தா ஒரு முக்கியமான சயின்ஸ் விளக்கத்தை தர்றாரு. ஜெகதீஷ் சந்திர போஸ், அதாவது ஜேசி போஸ பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, தாவரங்கள் சம்பந்தமா ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட். அவரு எப்படி தாவரங்களோட வளர்ச்சியை சயின்டிஃபிக்கா வேகப்படுத்தி காட்டினாரோ அத முகுந்தா உதாரணமா சொல்றார். ஒரு மனிதன் மாயையிலிருந்து முழுமையா விடுபட 10 லட்சம் வருஷங்கள் ஆகும்னு சொல்றார். 10 லட்சம் வருஷமா? ஆமா, மனித பரிணாம வளர்ச்சி அவ்வளோ ஸ்லோ. ஆனா கிரியா யோகம் அப்படிங்கிறது அந்த ஆன்மீக பரிணாம வளர்ச்சிய ரொம்ப ஃபாஸ்டா துரிதப்படுத்துற ஒரு கருவி. அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா கிரியா யோகம்ங்கிறது மனித ஆன்மாவுக்கான ஒரு டைம் மெஷின் மாதிரி செயல்படுதா? எக்ஸாக்டா. ஒரு செடியோட வளர்ச்சியை எப்படி வேகப்படுத்தலாமோ அதே போல மனித மூளையோட நரம்பியல் அமைப்பையும் ஆன்மாவோட விழிப்புணர்வையும் பல ஜென்மங்களுக்கு வேகப்படுத்துற ஒரு டெக்னாலஜி தான் கிரியாயோகம். வாவ்! அப்போ ஒரு சாதாரண மனிதன் செஞ்ச பொருள் உதவிக்கு ஈடாக அவனோட பல லட்ச வருஷ ஆன்ம பயணத்தையே சுருக்கி கொடுக்கிற ஒரு பொக்கிஷத்தை முகுந்தா கொடுத்திருக்கார். இதுக்கு முன்னாடி அந்த ரூபாய் நோட்டுகளோட மதிப்பை ஏமாத்திரம். ஆமாங்க, இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பரிமாற்றம். சரி, இப்போ பிருந்தாவனத்துலலாம் சுமூகமா முடிஞ்சிருச்சு. நள்ளிரவு நெருங்குற நேரத்துல 2 பேரும் ஆக்ராவுக்கு திரும்புறாங்க. நேலா அனந்தாவோட பெட்ரூமுக்கு போறாங்க. முகுந்தா எதுவும் பேசாம பிரதாப் கொடுத்த அந்த ரூபாய் நோட்டுகளை அப்படியே அனந்தாவோட டேபிள் மேல கொட்டுறாரு. அந்த நேரத்துல அனந்தாவோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. அவர் வெறும் நம்பர்ஸ் மட்டும் நம்புற ஒரு அக்கவுண்டன்ட். முகுந்தா பட்னியோட தோத்து போய் அசிங்கப்பட்டு திரும்பி வருவான்னு அவர் எதிர்பார்த்தார். தெரியல, பிரதாப் வந்தது, டிக்கெட் வாங்கி கொடுத்ததுன்னு ஒவ்வொன்னா விளக்கும்போது அனந்தா அப்படியே ஷாக் ஆயிடுறார். அவரோட அந்த லாஜிக் உலகத்தோட சுவர்கள் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போகுது இல்லையா? கண்டிப்பா. ஒரு ஆழ்ந்த அமைதிக்கு அப்புறம் அனந்தா சொல்றார், உலகப் பொருட்களின் மீது உனக்குள்ள பற்றின்மைய நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ராத்திரியே ரொம்ப தாமதமான நேரத்திலயும் அனந்தா முகுந்தா கிட்ட அந்த கிரியாயோக தீட்சையை வாங்கிக்கிறார். இது முகுந்தாவுக்கு கிடைச்ச வெறும் வெற்றி மட்டும் இல்ல, ஒரு அக்கவுண்டன்ட்டோட அகந்தையே அவரோட ஒட்டுமொத்த உலக பார்வையையே மாத்தின ஒரு மாபெரும் வெற்றி. அனந்தாவோட இந்த மாற்றம் நமக்கு ஒரு பெரிய உண்மைய சொல்லுது. உண்மையான அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படிங்கிறது தன்னை பாதுகாத்துக்கிற ஒரு கேடைய மட்டும் இல்ல, அது சுத்தி இருக்கிற மத்தவங்களையும் ரொம்ப கடுமையான லாஜிக் பேசுறவங்களையும் கூட மாத்தக்கூடிய ஒரு ஆயுதம். ரொம்ப சரி. அனந்தா எதையும் ப்ரூஃப் இல்லாம நம்ப மாட்டார். அவரே சரணடைகிறார்னா முகுந்தாவோட அனுபவம் எவ்வளவு உண்மையானதுன்னு நாம புரிஞ்சுக்கலாம். சரி, அனந்தா மாறிட்டான். ஆனா நம்ம ஜிதேந்திரா, அவன் என்ன பண்ணான்னு நீங்களே சொல்லுங்க. மறுநாள் காலையில 2 பேரும் தாஜ்மஹாலை பார்க்க போறாங்க. இத்தனை பெரிய அற்புதங்களை கண்ணார பார்த்த பிறகும் ஜிதேந்திரா என்ன பண்ணான்னு தெரியுமா? முகுந்தா கூட ஆசிரமத்துக்கு போகாம நான் என் ஃபேமிலிய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்கத்தாவுக்கு வண்டி ஏறிட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது? கடவுளே நேர்ல சாப்பாடு போட்டாலும் நம்ம மனசு திரும்பவும் அதோட பழைய சேஃப்டி ஜோனுக்குள்ள தான் போக விரும்பும். இத கேக்குற நீங்களும் சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனித இயல்பு எவ்வளவு விசித்திரமானது. ஜிதேந்திராவுக்கு அந்த பயணம் ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அட்வென்ச்சர், அவ்வளவுதான். அவனுக்குள்ள அந்த ஆன்மீக தேடல் இல்ல. ஆனா முகுந்தாவுக்கு அந்த தாகம் இருந்துச்சு. ஜிதேந்திரா போனதுக்கு அப்புறம் முகுந்தா தனியா புறப்பட்டு செராம்பூர்ல இருக்கிற தன் குரு ஸ்ரீ யுக்தேஸ்வரரோட ஆசிரமத்துக்கு போறார். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வாரணாசியில அவங்க சந்திக்கும் போது குரு சொல்லியிருந்தார் இல்லையா, சரியா 28 நாட்கள்ல நீ என்னிடம் வருவாய் அப்படின்னு. ஆமா, முகுந்தா அந்த ஆசிரமத்தோட முற்றத்துல நுழையும் போது கரெக்டா 28 நாட்கள் ஆகியிருந்துச்சு. அந்த 28 நாட்கள் அப்படிங்கிறது சும்மா கேலண்டர்ல இருக்கிற நாட்கள் இல்ல, அது முகுந்தாவுக்கான ஒரு பெரிய தகுதி சுற்று. அவரோட அடுத்த 10 ஆண்டு கால ஆசிரம வாழ்க்கைக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இந்த பிருந்தாவன பயணம். வெறும் தத்துவங்களை மட்டும் படிச்சுட்டு வர்றவங்கள ஆசிரமம் ஏத்துக்காது. எந்த பாதுகாப்பும் இல்லாம இறைவனை மட்டும் நம்பி களத்துல ஜெயிச்ச ஒரு சீடனா அவர் தன் குரு முன்னாடி போய் நிக்கிறார்.
சரியா சொன்னீங்க. ஒவ்வொன்னும் எப்படி ஒரு கியர் மாதிரி ஒன்னோட ஒன்னு துல்லியமா கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. கண்டிப்பாங்க. சரி, இந்த முழு ஆழமான அலசலையும் இத கேட்டுட்டு இருக்கிற உங்களோட சொந்த வாழ்க்கையோட கொஞ்சம் பொருத்தி பாருங்க. நீங்களும் நானும் பல நேரங்கள்ல ஆனந்தாவ போல எல்லாத்துக்கும் லாஜிக் தேடுறோம். எக்ஸல் ஷீட்ல இருக்கிற நம்பர்ஸ மட்டும் நம்பி வாழ பழகிட்டோம். அல்லது ஜிதேந்திரா மாதிரி ஒரு பிரச்சனை சால்வ் ஆனவன்னு சந்தோஷப்படுவோம், ஆனா அடுத்த நிமிஷமே வேற ஒரு பிரச்சனைக்காக பழையபடி பயப்பட ஆரம்பிச்சுடுவோம். ஆமா, நாம் அந்த மாயையோட புடிக்குள்ளேயே வாழதான் ஆசைப்படுறோம். கண்ணுக்கு தெரியாத அந்த பிரபஞ்ச ஒத்திசைவ நாம பல நேரங்கள்ல சந்தேகப்பட்டுட்டே இருக்கோம். அதுதான் இங்க நம்ம கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம். முகுந்தாவோட அந்த அசைக்க முடியாத உள்மன உறுதி எப்படி அவரோட வெளிப்புற உலகத்தையே அவருக்கு சாதகமா மாத்துச்சுன்னு இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா பார்த்தோம். இந்த ஆழமான அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி இத கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். நீங்களும் உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆக்ரா தருணத்துல நின்னுட்டு இருக்கலாம். உங்களை சுத்தி பல சவால்கள் இருக்கலாம். உங்களோட பேங்க் பேலன்ஸையும் கண்ணுக்கு தெரிகிற லாஜிக்கையும் மட்டுமே நம்பி அந்த சிக்கலை தீர்க்க போராடுறீங்களா? ஒருவேளை முகுந்தாவ போல எந்த லாஜிக்குக்கும் அப்பாற்பட்ட ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடும் அசைக்க முடியாத உள்மன உறுதியோட உங்களோட அந்த பிரச்சனையை நீங்க அணுகுனா, எந்த பாதுகாப்பு வலையும் இல்லாம நீங்க குதிச்சா உங்க வாழ்க்கையிலயும் அந்த கடம்ப மரத்தடி அற்புதங்கள் நிகழுமா? அப்படி நடந்தா அந்த பிரபஞ்ச வழிகாட்டி உங்ககிட்ட என்ன சொல்வார்? இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை. இவ்ளோ நேரம் இந்த அலசல கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரேட்ஸ் சேனல் எந்த மானிட்டைசேஷனும் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ உங்களுக்கு பயன் தருதுன்னு நீங்க நினைச்சா, இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்களோட ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால முடிந்த அளவு போதும். ஒரு சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் தேவைப்படலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல கண்டிப்பா பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம்.